நாசரேத்தில் நாளைக்கு அசனம் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், சாம்பார் செய்கிறதுக்கு, சாப்பாடு வடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பாத்திரத்தை வச்சு விறகெல்லாம் கூட அடுக்கி வச்சுட்டாங்க. இப்போது ஆயுத ஜெபம் முடிஞ்ச பிறகு காயெல்லாம் வெட்டுவாங்க. சரி, இந்த இடத்த பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்தோம். பாருங்கள், இவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே தயாராக வச்சுருக்காங்கன்னு. இங்கே தான் சாப்பாடெல்லாம் வடித்து எடுப்பாங்க. இது சாப்பாடு செய்கிற இடம். எவ்வளோ விறகு பாருங்கள். அப்படியே வெளியே வந்து சரி நம்ம ஆலயம் பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போனோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆயத்த ஜெபம் ஆரம்பிச்சிடும். அதனால அங்கே வாசல்லையே பேண்ட் வாசிச்சிட்டு இருந்தாங்க. இந்த இடம் எதுன்னு தெரியுதா? சாப்பாடு பரிமாறுற இடம். இதெல்லாம் தாண்டி நாங்கள் நேராக ஆலயத்துக்கிட்ட போனோம். நல்ல மின் விளக்குகள் போட்டிருந்தாங்க. இன்னுமே அதை ஆன் பண்ணலை. கிட்ட நேராக போனோம். பேண்ட் வாசிக்கிறது தெரியுதா? போனோம், பார்த்தோம். வாசலில் தோரணம்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பலகையும் பார்த்துட்டு அப்புறம் தான் நான் உள்ளே போனேன். உள்ளே பேண்ட் சத்தம் கேட்குதா? திடீர்னு வந்து பேண்ட் வாத்தியத்தை நிறுத்த சொல்லிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா கோயிலுக்கு மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மணி அடிக்கிறது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக உள்ளே போனேன். எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள். ஆயத்த ஜெபத்துக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெபம் தொடங்கிரும். அதுக்கப்புறம் தான் சமையல் ஆரம்பிப்பாங்க.